ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் வேற லெவல். 4 வேதங்கள். இத பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அது உண்மையில என்னன்னு வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஓகே, முதல்லயே ஒரு பெரிய தப்பான அபிப்பிராயத்தை உடைச்சிரலாம். 4 வேதம்னு சொன்ன உடனே நம்ம மனசுல என்ன தோணும்? 4 தனித்தனி மத புத்தகம், சரிதானே? ஆனா விஷயம் அது இல்லவே இல்ல. சோ இந்த 4 வேதங்களும் 4 வேற வேற புத்தகங்களா? இதுக்கு பதில் ஒரு பெரிய இல்ல. இவங்க ஒருத்தருக்கொருத்தர் போட்டி போடுற ஆளுங்க கிடையாது. அப்போ இதுங்க என்னதான் வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க, நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது 100க்கு 100 கரெக்ட். இந்த 4 வேதங்களும் ஒரே ஒரு மாஸ்டர் டூல் கிட்டோட 4 முக்கியமான பாகங்கள். ஒரு சூப்பர் டீம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு வேலைக்காகத்தான் உழைக்கிறாங்க. சரி, இது ஒரு மாஸ்டர் டூல் கிட்னு சொல்லிட்டோம். ஆனா இந்த டூல் கிட்டோட முக்கியமான நோக்கம் என்ன? இதை எதுக்காக டிசைன் பண்ணிருக்காங்க? வாங்க பார்க்கலாம். இந்த முழு டூல் கிட்டோட வேலையே யஜ்ஞம் பண்றதுக்கு தான். யஜ்ஞம்னா அடிப்படையில ஒரு நெருப்பு சடங்கு. ஆனா நில்லுங்க, இத ஒரு சாதாரண பூஜைன்னு நினைச்சிடாதீங்க. இது ஒரு ரிச்சுவல் டெக்னாலஜி. பிரபஞ்சத்தோட காஸ்மிக் ஆர்டரை, அதாவது ரிதம் அப்படிங்கிற அந்த தாளத்தை கரெக்டா மெயின்டைன் பண்ற ஒரு பெரிய தொழில்நுட்பம் இது. செம இல்ல? சோ இவ்ளோ பெரிய ஹைடெக் டூல் கிட்ட இயக்குறதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்ஸ் வேணும் இல்லையா? வாங்க அந்த 4 ஸ்பெஷலிஸ்டையும் அவங்க கையாளுற டூல்ஸையும் யாருன்னு பார்ப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை இருக்கு. இந்த ஸ்லைட பாத்தீங்கனாலே சூப்பரா புரிஞ்சிடும். ரிக்வேதம் தான் ப்ளூ பிரிண்ட், அதாவது என்ன செய்யணும் ஏன் செய்யணும்னு சொல்றது. யஜுர்வேதம் தான் யூசர் மேனுவல், அதாவது எப்படி செய்யணும்னு சொல்றது. சாம வேதம் தான் சவுண்ட் ட்ராக், அதாவது பிஜிஎம். கடைசியா அதர்வண வேதம் தான் மொத்தத்துக்கும் சூப்பர்வைசர், ப்ரொடெக்டர். 4 பேரும் ஒரு டீமோட 4 தூண்கள் மாதிரி. இப்போ ஒரு குட்டி ஆனா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த யஜுர்வேதத்துல 2 வகை இருக்கு. ஒன்னு கிருஷ்ண யஜுர்வேதம், அதாவது கருப்பு. இது ஒரு ரஃப் நோட்ஸ் மாதிரி, ஃபார்முலாவும் விளக்கமும் ஒன்னாவே கலந்திருக்கும். இன்னொன்னு சுக்ல யஜுர்வேதம், அதாவது வெள்ளை. இது ஒரு நீட் டெக்ஸ்ட் புக் மாதிரி, ஃபார்முலா தனியா விளக்கம் தனியா ரொம்ப தெளிவா பிரிச்சு வச்சிருப்பாங்க. இப்போ இன்னொரு மாஸான அனாலஜிக்குள்ள போக போறோம். இந்த 4 வேதங்களோட டீம் ஒர்க்க இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வாங்க ஒரு காஸ்மிக் சர்ஜரியை கற்பனை பண்ணி பார்ப்போம். இந்த யஜ்யத்தையே ஒரு பெரிய ஆபரேஷன் நினைச்சுக்கோங்க. நம்ம பிரபஞ்சம்தான் நோயாளி. ஒரு சர்ஜரியில முதல்ல யார் வருவா? டயக்னாஸ்டிஷன் இல்லையா? அதுதான் நம்ம ரிக்வேதம். பேஷண்டோட சார்ட்டை படிச்சு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு தெய்வீக ஸ்பெஷலிஸ்டுகளான தேவர்களை கன்சல்டேஷனுக்கு கூப்பிடுறது இவரோட வேலை. அடுத்து ஆக்ஷன்ல இறங்குறது நம்ம சீஃப் சர்ஜன் யஜுர்வேதம். இவர்தான் சர்ஜிக்கல் மேனுவலை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணி உண்மையான ஆபரேஷனே நடத்துறாரு. எல்லா பிசிக்கல் வேலையும் இங்கதான் நடக்குது. ஆனா ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல வைப் கரெக்டா இருக்கணும் இல்லையா? அதுக்கு தான் நம்ம அனஸ்தீசியாலஜிஸ்ட் சாமவேதம். இவங்க போடுற காஸ்மிக் மியூசிக் பேஷண்டோட உயிரோட்டத்தை ஸ்டேபிளா வச்சுக்கும். அந்த மொத்த சூழலையுமே அமைதியா மாத்திடும். செம்ம ரோல் இல்லையா? கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான ஆள், த பிக் பாஸ், சீஃப் ஆஃப் சர்ஜரி. அதுதான் அதர்வண வேதம். முழு ஆபரேஷனையும் சூப்பர்வைஸ் பண்றது இவர்தான். ஏதாவது சின்ன தப்பு நடந்தா கூட இவர்தான் தன்னோட எமர்ஜென்சி கிட்ட வச்சு அந்த சூழலை சரி பண்ணி ஆபரேஷனை 100% வெற்றிகரமா முடிப்பாரு. இவர்தான் அல்டிமேட் சேஃப்டி நெட். இப்போ உங்களுக்கு புரியுதா இந்த 4 ஸ்பெஷலிஸ்டும் எப்படி ஒரு கச்சிதமான டீமா எந்த குறையும் இல்லாம வேலை செய்றாங்கன்னு? அதுதான் இந்த வேத அமைப்போட அப்சல்யூட் ஜீனியஸ். சோ சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரே ஒரு ஒருங்கிணைந்த சிஸ்டம். யஜ்ஜம்ங்கிற ஒரு இலக்குக்காக ரிக்வேதம் பாட்டையும் யஜுர்வேதம் செயலையும் சாமவேதம் இசையையும் அதர்வண வேதம் பாதுகாப்பையும் கொடுக்குது. எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் அந்த காஸ்மிக் மிஷன் முழுமையடையும். அப்போ கடைசியா நாம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பிரபஞ்சத்தோட சமநிலையை மெயின்டைன் பண்ண நமக்கு நோக்கம், அதாவது ரிக், செயல், அதாவது யஜுர், அதிர்வு, அதாவது சாமம், மற்றும் ஞானம், அதாவது அதர்வனம், இந்த 4ம் ஒரு சரியான இணக்கத்தோட வேலை செய்யணும். இது வெறும் சடங்குக்கு மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஃபார்முலா. இவ்வளவு ஆழமான சிந்தனை பாத்தீங்களா? அடுத்த முறை வேதங்களை பத்தி பேசும்போது இந்த காஸ்மிக் டூல் கிட்ட கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க.